In this video we are going to learn about cyclotron. What is a cyclotron? Purpose, that is the use of the high energy particle, principle of working principle of cyclotron, description of the cyclotron apparatus, time period of rotation of the particle, frequency, kinetic energy, all these formulas we are going to derive, and we are going to learn the limitations of the cyclotron. Right? First we will see what is a cyclotron. Cyclotron, it is a high energy particle accelerator. அப்படின்னா என்னென்னா ஒரு பாசிட்டிவ் அயான்ஸே ப்ரோட்டான், டியூட்ரான், ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இந்த மாதிரி பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கலை இந்த சைக்ளட்ரான் ஆக்சலரேட் பண்ணும். ஆக்சலரேட் பண்ண பார்ட்டிக்கலுக்கு எப்போவுமே ஹை எனர்ஜி இருக்கும். அதனால தான் சைக்ளட்ரான் வி சே இட் அஸ் ஹை எனர்ஜி பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டர். இந்த ஹை எனர்ஜி பார்ட்டிக்கல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் நியூட்ரான் கேன்சர் தெரபிக்கு யூஸ் பண்ணுறோம். நியூட்ரான் கேன்சர் தெரபி மீன்ஸ் ட்ரீட்மெண்ட். ஓகே, நியூட்ரான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபாஸ்ட் நியூட்ரான் இஸ் யூஸ் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட். அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூ கேன் சே திஸ் ஹை எனர்ஜி Deuteron is nothing but the hydrogen isotope, right? The hydrogen isotope, Deuteron, this high energy particle or beryllium mode colloid ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா it will produce high energy neutron particle produce ஆகும். இந்த neutron particle பேஷண்ட்டுக்கு இருக்க டியூமர் செல் மேலே இந்த நியூட்ரான் பார்ட்டிகுலை ரேடியேட் பண்ணணும்னா இன்சிடென்ட் பண்ண வச்சோம்னா அந்த டியூமர் செல்லில் இருக்கிற டிஎன்ஏ டெஸ்ட்ராய் ஆயிரும். டியூமர் செல் டிஎன்ஏ டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா அந்த செல் இனிமேல் க்ரோ ஆகாது. அதனால தான் இதை சொல்கிறது ஹை எனர்ஜி பார்ட்டிக்கல் இஸ் யூஸ்டு ஃபார் நியூட்ரான் கேன்சர் தெரபி. ரைட்? என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பிரின்சிபல் we are using. What is magnetic Lorentz force? You know this. Moving charge in normal magnetic field experience magnetic Lorentz force. Already you have learned what is magnetic Lorentz force. Again we will discuss that quickly. இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் போட்டிருக்கு, அது எல்லாமே நார்மல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு பேப்பருக்குள்ளே ஆக்ட் ஆகிட்டு இருக்குது பர்பண்டிகுலராக. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு மூவிங் சார்ஜ் இருந்ததுன்னா அப்போது ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மூவிங் சார்ஜ் இன் பர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த பார்ட்டிக்கிளுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பார்ட்டிக்கிளை சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ண வைக்கும். இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். FM is equal to BQV sin theta. அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்குற சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா mv²/r. இது உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. Anyhow you have to recollect all this, right? So what is the principle of cyclotron? Magnetic Lorentz force. Moving charge in normal magnetic field experience a force called Lorentz force. Okay, so you can note down the Lorentz force, magnetic Lorentz force working principle of cyclotron, children. Next we will go to the diagram of this. Okay, we will see what are the parts present in the cyclotron, and meanwhile we will learn the description also, right? For that you refer this diagram, children. Now you can see a hollow cylinder. This is hollow metal cylinder. If you cut it into two parts, you have two D-shaped thing, right? The same D-shaped we have drawn it here. So this D1, and these two D2, they are two D-shaped hollow metal container, right? Two D-shaped hollow metal container, right? Now here we are going to accelerate the ions, right? Positive ion. That ion is kept in between the gap between the D's. இந்த ரெண்டு D இடையில இருக்கிற கேப்ல தான் அயான், எந்த அயானை நீ ஆக்சலரேட் பண்ண போறியோ அந்த அயான் சோர்ஸ் இங்கே கேப்ல இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் already you know that you are going to use magnetic Lorentz force principle, right? அப்போ magnetic field வேணும் இல்லையா? அந்த magnetic field தான் நான் இங்கே இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். B in cross போட்டிருக்கு. அப்படின்னா magnetic field இந்த Dஸில் பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த magnetic field எது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா electromagnet will produce the magnetic field, right? So electromagnet will produce the uniform magnetic field which is perpendicular to the plane of the D's, right? அடுத்தது Dஸ்ன்னு என்னன்னு பார்த்தோம்னா 2D shaped hollow metal container. இப்போது நீ அயான்ஸை நீ ஆக்சலரேட் பண்ணுறீங்க. ஒரு சமயம் அங்கே ஏர் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அயானோட ஆக்சலரேஷன் ரிட்டார்ட் ஆகும். அயான்
இட் வில் கொலாய்ட் வித் ஏர் பார்ட்டிக்கிள், அதோட ஸ்பீடு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. அதனால் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க இந்த டீஸ் வந்து இந்த this everything it should be covered kept in an evacuated chamber. Okay, remove air which is present in this. So that is what I have written. Evacuated chamber, it will enclose the D's. Okay, evacuated chamber encloses the D's. Next, you can see that the D's are connected to high frequency oscillator. What is the meaning for high frequency oscillator? It is, அதாவது இந்த இன்ஸ்டன்ட் பார்க்கும்போது ஒரு டி வந்து பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இருந்ததுன்னா, இந்த டி பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இருந்ததுன்னா அதே சமயத்தில் இந்த டி வந்து நெகட்டிவ் பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ அடுத்தது என்ன ஆகுனா, இந்த டி பாசிட்டிவாக இருந்தது நெகட்டிவ் பொட்டென்ஷியல் வந்து நெகட்டிவாக இருந்தது பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் ஆயிரும். இந்த மாதிரி மாறி மாறி இந்த பொட்டென்ஷியல் டிக்கு ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பொட்டென்ஷியல் மாறி மாறி வர்றதுனால தான் இதுக்கு நம்ம ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஏன் ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்னு சொல்கிறேன்னா, ஒரு செகண்டில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாறுது இல்லையா பொட்டென்ஷியல், அது ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால தான் இதுக்கு நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆசிலேட்டர் அப்படின்னா ஒரு டி வந்து பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இருக்கும்போது அதே நேரத்தில் இன்னொரு டி வந்து நெகட்டிவ் பொட்டென்ஷியலில் இருக்கும். ஓகே, ஆசிலேட்டரில் இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும், அப்போ தான் ஒர்க்கிங் நமக்கு புரியும். ரைட்டு. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் அப்புறம் இந்த பார்ட்டிக்கல், இந்த அயான் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்பைரல் பாத், திஸ் இஸ் த பாத். ஓகே, ஸ்பைரலாக போட்டிருக்கலாமா, அது வந்து பாத் ஆஃப் த அயான்ஸ். ஓகே, பாத் ஆஃப் த அயான் மூவ் ஆகிற பாத். இப்போது போக போக பெரிய லார்ஜர் ரேடியஸில் பார்ட்டிக்கல் இட் வில் ரொட்டேட் அண்ட் வென் இட் கம்ஸ் அவுட் it has to be taken out, right? சைக்ளட்ரான்லேருந்து அந்த ஆக்சலரேட்டட் பார்ட்டிக்கல் எடுத்தால் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். எடுத்து டார்கெட் மேலே, அதாவது பெரிலியம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டார்கெட் மேலே யூ கேன் மேக் த பார்ட்டிக்கல் டு ஹிட் ஆன் சர்டன் டார்கெட். எடுக்கிறதுக்கு தான் வெளியே டு திஸ் டிஃப்ளெக்டர் பிளேட் இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் த எலக்ட்ரான், know that diffractor plate is used to extract the charge, accelerated charge out of the cyclotron, and it is made to hit on the target, right? So we will quickly recollect the description of this. So these the two D-shaped hollow metal container, those we call it as the D's. Evacuated chamber encloses the D's. Positive ion source is in the gap between the D's, right? Positive ion source is in the gap between the D's. Then the electromagnet will produce the uniform magnetic field, and that magnetic field is perpendicular to the plane of the D's. And you can already know that D's are connected to high frequency alternating potential, right children? So this is about the description of the apparatus. Now we will discuss the working of cyclotron. You can see that now the ion, it is in the gap initially, right? This ion, it is accelerated toward the D. Imagine this D is having negative potential and this D is having positive potential at that instant. In the time of பார்க்கும்போது இந்த Dக்கு negative potential இருக்குது. இந்த positive ion ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த D பார்த்து அட்ராக்ட் ஆகும். அப்போது இந்த Dக்குள்ள positive ion வந்ததுக்கப்புறமா பார்த்தோம்னா இங்கே என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்குதுன்னா பர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த D மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது அந்த அயான் வந்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால அப்படியே மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால அந்த பார்ட்டிக்கல் இட் வில் டேர்ன் இன் செமிசர்க்கிள் பாத், அப்படியே டேர்ன் ஆகி டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போது இங்கே செமிசர்க்குலர் பாத் முடிச்சுட்டு இந்த பார்ட்டிக்கல் கேப்புக்கு வரும்போது எப்படி நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுருக்கணும்னா, பார்ட்டிக்கல் கேப்புக்கு வர்ற நேரத்தில் this D, it should be having the negative potential here now. அப்போது இந்த particle it will be accelerated toward the second D2 போகும். திருப்பி இந்த D2ல செமிசர்க்கிள் பார்த்து போயிட்டு திருப்பி இந்த கேப்புக்கு வர அதே நேரத்தில் இந்த D it should have the negative potential now, right? This D should have the negative potential. ஸோ த ப்ராசஸ் ரிப்பீட்ஸ். அதாவது இந்த கேப்புக்கு பார்ட்டிக்கல் வர்ற நேரத்தில் டியோட பொட்டென்ஷியல் வந்து பொலாரிட்டி வந்து மாறிட்டே இருக்கணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணி வைக்கும்போது தான் பார்ட்டிக்கல் அடுத்த டி அட்ராக்ட் ஆகி போக போக பெரிய ரேடியஸில் லார்ஜர் ரேடியஸில் பார்ட்டிக்கல் இட் வில் ஸ்டார்ட் டு
rotate, right? So இங்கே தான் முதல்ல அதுதான் எழுதியிருக்கோம். Ion is accelerated toward the D. So ion is accelerated toward the D which is having negative potential at that instant. இப்போ இந்த normal magnetic field the ion will experience magnetic Lorentz force, right? Magnetic Lorentz force என்ன produce பண்ணும்? It will produce the centripetal force. Ion when it reaches the gap, polarity of the D gets reversed. நான் சொன்னேன் இல்லையா, D வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பொட்டென்ஷியல்னு சொன்னாலே பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் நெகட்டிவ் பொட்டென்ஷியல் சொல்லலாம். அதுக்கு தான் ஐ ஹவ் யூஸ் திஸ் வேர்ட் பொலாரிட்டி ஹியர். பார்ட்டிக்கல் கேப்புக்கு வர்ற அதே நேரத்தில் டியோட பொட்டென்ஷியல் கரெக்டாக மாறி இருக்கணும். ஸோ when the ion reaches gap the polarity of the D should get reversed. அப்போ தான் என்ன ஆகும், the ion will be accelerated towards the second D and it moves with greater velocity. இப்போ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். FM is equal to BQV sin theta, theta 90 degree sin 90 1 ஆகும். அப்போ FM is equal to magnetic Lorentz force BQV, ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. centripetal in the magnetic Lorentz force it provide the centripetal force. centripetal force ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். F is equal to mv square by r. mங்கிறது சார்ஜோட மாஸ், vங்கிறது வெலாசிட்டி, சார்ஜோட பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுது இல்லையா அதோட வெலாசிட்டி, ஆருங்கிறது பார்ட்டிக்கிள் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது இல்லையா அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் வந்து ஆர். இப்போ நீங்கள் இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போது mv ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூவி. அப்போது இதை நீங்கள் வி கேன்சல் பண்ணிவிட்டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணினீங்கன்னா யூ வில் கெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்வி பை பிக்யூ. இப்போது நீ எம்பிக்யூ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு, ரைட்? அப்போ நீ என்ன எழுதலாம், ஆர் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு வி. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னம்னா பார்ட்டிக்கிளோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த டயக்ராமில் பாருங்கம்மா, இங்கே இந்த இதுக்கு பார்த்தோம்னா ரேடியஸ் இங்கே பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத பார்க்கலாம். யூ கேன் see the radius increases. ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பார்ட்டிக்கல் இந்த இடத்துல வரும்போது இந்த பாத்தில் வரும்போது வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதை தான் நம்ம இங்கே ரெப்ரசன்டிங் ஆர் இன்க்ரீசஸ், V also increases. அப்போது on reaching the edgeக்கு வந்தோன்னா சைக்ளோட்ரானோட எட்ஜுக்கு வந்தோன்னா ion is taken out with the help of the deflector plate. deflector plate வச்சு நம்ம அயானை வெளியே எடுத்துட்டு அதை வந்து டார்கெட்டை ஹிட் பண்ண வைக்கணும். and it hits the target. இப்போ இங்கே முக்கியமான ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குமா, இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த கண்டிஷன் என்னது, ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். F is equal to F ஆசிலேட்டர் அப்படின்னா எஃப்னா என்ன, எஃப் ஆசிலேட்டர்னா என்னன்னு இங்கே சொல்லியிருக்க பாருங்கள். ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி அயான் சர்க்குலேட்டிங் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆசிலேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது உனக்கு தெரியும் இந்த பார்ட்டிக்கிள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் சர்க்குலேட் ஆகுது இல்லையா, அதோட பார்ட்டிக்கிள் சர்க்குலேட் ஆகிற ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி அயான், பாசிட்டிவ் அயான் இன் சர்க்குலேட்டிங் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு செகண்டில் பார்ட்டிக்கிள் 10 ரொட்டேஷன் 10 times இட் இஸ் ரொட்டேட்டிங் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ பார்ட்டிக்கிள் இஸ் ரொட்டேட்டிங் 10 times in the magnetic field. அப்போ frequency of particle எவ்வளவு, ஒரு செகண்டில் 10 times ரொட்டேட் ஆகுது. அப்போ frequency of the particle is 10. அப்போது இது 10 times ரொட்டேட் ஆகும்போது இந்த frequency F ஆசிலேட்டர்னு சொன்னலாமா, அப்போ என்ன அர்த்தம்னா இந்த frequency ஆசிலேட்டரோட frequency, அதாவது இந்த டியோட பொட்டென்ஷியல் மாறுதுன்னு சொன்னால ஒரு டி ப்ளஸில் இருக்கு, பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இருக்கும்போது இன்னொரு டி நெகட்டிவ் பொட்டென்ஷியலாக இருக்கும். அடுத்தது இது நெகட்டிவ் ஆகும், இது பாசிட்டிவ் ஆகும். இந்த பொலாரிட்டி மாறுது இல்லைம்மா, பொட்டென்ஷியல் மாறுது இல்லைம்மா, அதுவும் எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு செகண்டில் 10 டைம்ஸில் அந்த சேஞ்ச் நடந்திருக்கணும். அதான் 10 times பார்ட்டிக்கிள் இதில் சர்க்குலேட் ஆகுதுன்னா ஒரு செகண்டில், அதே நேரத்தில் பொலாரிட்டி ஆஃப் த டீஸ் இட் ஹேஸ் டு பி ஆல்சோ ரிவர்ஸ்டு 10 times. அதுதான் F is equal to F ஆசிலேட்டர்னு சொல்லும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணினா தான், அந்த கண்டிஷன் ரீச் ஆனால் தான் என்ன ஆகுனா, பார்ட்டிக்கிள் கேப்புக்கு வரும்போது இங்கே சர்க்குலேட் ஆகி கேப்புக்கு வரும்போது அடுத்தடி பொட்டென்ஷியல் மாறி இந்த பார்ட்டிக்கிளை அட்ராக்ட் பண்ணி இதுக்குள்ளார ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். அப்போ அந்த கண்டிஷன் சிங்க்ரனைசேஷன் கண்டிஷன்னு சொல்லுவோம். இதுக்கு ரெசனன்ஸ் கண்டிஷன் இல்லை சிங்க்ரனைசேஷன் கண்டிஷன் சொன்னாலும் சரி. அப்படின்னு என்ன அர்த்தம், வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட், பார்ட்டிக்கிள் இங்கே ரீச் ஆகும்போது கேப்புக்கு ரீச் ஆகும்போது டியோட பொலாரிட்டி மாறி இது அடுத்த டி வந்து
ரெடியாக இருக்கணும் பார்ட்டிக்கலை அட்ராக்ட் பண்ணி அதுக்குள்ளே ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபார்முலாஸ் பார்க்கலாமா. டைம் பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த அயான் T is equal to 2 pi m by BQ. இது போன ஆன்சர்லேயே மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயே இதை டிரைவ் பண்ணிங்க. இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். உனக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா இந்த வெலாசிட்டி V is equal to you will get BQR by m. டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ். 2 pi r by வெலாசிட்டிக்கு இங்கே இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணி இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா 2 pi m by BQ வரும். ரைட், அதுதான் டைம் பீரியட். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேட்டருக்கு என்னென்னா டைம் பீரியடை ரெசிப்ரோக்கல் பண்ணினீங்கன்னா you will get this. Okay, T is F is nothing but 1 by T. Okay, if you reciprocal and write you will get this. இப்போ kinetic energy of the oscillator na formula, general formula is half mv square. இந்த V ஓட வேல்யூ என்னன்னு இங்கே நீங்கள் ஆல்ரெடி you got V value, right? V ஓட வேல்யூ BQR by m ன்னு இருக்கு. V ஓட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினீங்க, சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா you will get half B square Q square R square by m. ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சைக்ளட்ரான் என்னென்னு பார்த்தோம்னா, த ஸ்பீட் ஆஃப் த அயான் இஸ் லிமிட்டட். ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி மட்டும்தான் பார்ட்டிக்கிள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அப்புறம் எலக்ட்ரான் அல்லது அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல் லைக் நியூட்ரான், திஸ் cannot be accelerated by the cyclotron. Okay, so speed of the ion is limited, electron cannot be accelerated, uncharged particle also cannot be accelerated. We will see why. Okay, these 3 points if you write it is enough, but the explanation I will give it for you. You need not write it for exam, right? If you note down these 3 points, it is enough, children. See the limitations. Speed of the ion cannot be speed of the ion is limited, electron cannot be accelerated. அது பார்த்தோம்லையா, அதுக்கு என்னென்ன explanation we will see now. ஐன்ஸ்டீனோட ரிலேஷன் என்னென்னா m is equal to ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் ஐன்ஸ்டீனோட ரிலேஷன் m is equal to m0 by root of 1 minus v square by c square. mங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது அதோட மாசு. ஆக்சுவலாக நியூட்டன் லா கிளாசிக்கல் மெக்கானிக் படி பார்ட்டிக்கல் வந்து மாஸ் எப்போவுமே கான்ஸ்டன்ட்டு, மாஸ் வந்து மாறாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஐன்ஸ்டீன் தியரி படி பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது அதோட மாஸ் வந்து இட் வில் சேஞ்ச். ஸோ வாட் இஸ் m? இட் இஸ் த மாஸ் ஆஃப் த particle when moving. m0 is the particle when mass of the particle when it is at rest. அப்போ இது வந்து vங்கிறது வந்து பார்ட்டிக்கல் என்ன வெலாசிட்டியோட velocity of the particle, moving particle. c is the velocity of light. You know that c is equal to 3 into 10 power 8 meter per second. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் ஆஃப் ஐன்ஸ்டீன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டோட வெலாசிட்டி தான் இந்த வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸ் இது வரைக்கும் லைட்டோட வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக எந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிற மாதிரி எந்த இதுவுமே ப்ரூஃபுமே கிடையாது. த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் வெரி வெரி லார்ஜ். ஓகே, இப்போது now when the velocity of the particle is very much less than c, ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, இந்த டேர்ம் என்ன ஆயிருன்னா, பிகாஸ் v is very very less than c, this term become 0. அப்போ என்ன எழுதலாம், இது 0 ஆயிடுச்சுன்னா you can say m is equal to m0ன்னு சொல்லலாம். இப்போ உனக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ m வந்து கான்ஸ்டன்ட், v வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருந்ததுன்னா m கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். m கான்ஸ்டண்ட்டாக ஆட்டோமேட்டிக்லி t is also a constant. அப்போது மாசு வந்து மாசு கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா டைம் பீரியட் ஆஃப் ரொட்டேஷனும் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? அப்படின்னா அந்த கேப்புக்கு பார்ட்டிக்கல் வந்து சேர்கிற டைமும் அந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி பொலாரிட்டி மாறுற டைமும் சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அந்த சிங்க்ரனைசேஷன் கண்டிஷன் வில் பி நாட் டிஸ்டர்ப்ட். ஓகே, இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. வென் m is constant, t is constant, the synchronization condition is satisfied. இப்போது ஒரு சமயம் velocity increase ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. say 1/4 if it is increased, velocity of the particle is increased to 1/4. இதே ஐன்ஸ்டீன் ரிலேஷனுக்கு வாங்க. இப்போ velocity increase ஆச்சுன்னா இந்த டேர்ம் இருக்குல்லமா, டினாமினேட்டர் டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னோம்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த டினாமினேட்டர் டேர்ம் v இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1/4 அளவுக்காவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டினாமினேட்டர் டேர்ம் இட் வில் கெட் டிக்ரீஸ். இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது என்ன ஆகும், இந்த டேர்ம், தீஸ் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இஃப் திஸ் டேர்ம் டிக்ரீசஸ் m will
will increase. Mass of the moving particle, it will increase. அப்போ m increase ஆச்சுன்னா t என்ன ஆகும், t also will get increased. அப்போது t increase ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா t மாறுது அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் என்ன ஆயிரும், the resonance condition is lost. Resonance condition if it is lostனா அப்போ அந்த பார்ட்டிக்கல் கேப்பில் அந்த அயான் பார்ட்டிக்கல் இப்படி ரொட்டேட் ஆகிட்டு கேப்புக்கு வர்றதுக்கு முன்னையே இந்த டி வந்து பொட்டென்ஷியல் மாறி இருக்கும். அப்போ எப்படி இந்த டி திஸ் பார்ட்டிக்கல் வில் நாட் பி அட்ராக்டட் பை த செகண்ட் டி இல்லையா. அப்போ பார்ட்டிக்கல் வில் நாட் கெட் ஆக்சிலரேட்டட் அட் ஆல். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் இஸ் லாஸ்ட், ரைட். ஸோ த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் கேன் ஒன்லி பி இன்க்ரீஸ்டு டு சர்டன் லிமிட். ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே ரீசனுக்காக தான் எலக்ட்ரானும் நம்மளால் ஆக்சிலரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னா வாட் ஹேப்பன், டைம் பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். அப்போது டைம் பீரியட் மாறுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரனைசேஷன் கண்டிஷன் போயிடும். ஸோ எலக்ட்ரான் cannot also be accelerated. அதே மாதிரி அன்சார்ஜ்டு பார்ட்டிகிள் cannot be accelerated இல்லையாம்மா. இப்போ அன்சார்ஜ்டு பார்ட்டிகிள்னா சே நியூட்ரான். ஓகே, நியூட்ரான் இஸ் அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கல். இதுவும் ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா you know that acceleration is force by mass. ஃபோர்ஸுங்கிறது என்னது, q into e by force is qe by m இல்லையா. அப்போது வாட் ஹேப்பன், இங்கே சார்ஜே கிடையாது. நியூட்ரானுக்கு பார்த்தோம்னா நோ சார்ஜ் ஜீரோ அப்படின்னு சொன்னோம்னா when the charge is zero means acceleration will also be zero, right. நியூட்ரான் பார்ட்டிக்கிளுக்கு சார்ஜ் ஜீரோ, அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஆக்சிலரேஷன் என்ன கிடையாது, ஆக்சிலரேஷன் கிடையாதுன்னு சொல்கிறோம். அதுதான் தேர்டு லிமிட்டேஷனாக எழுதியிருந்தீங்க. வாட் இஸ் த தேர்ட் லிமிட்டேஷன் யூ ஹேவ் ரிட்டன், ஆக்சிலரேட்டட் அன்சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் cannot be accelerated.